Welcome to everyone. Today 10th Maths exercise 3.15 algebraல graph தான் பார்க்க போகிறோம். ஏன்னா graph அப்படின்னாவே அது கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் பப்ளிக்கில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. graph ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6th sum. A two-wheeler parking zone near bus stand charges as below. அதாவது டூ வீலர் பார்க்கிங் பண்ணுற இடத்துல நமக்கு சார்ஜ் போடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டைம் ஹவரில் கொடுத்துருக்காங்க. 4 ஹவர்ஸுக்கு 60 ரூபி, 8 ஹவர்ஸுக்கு 120 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, செக் இஃப் த அமௌண்ட் சார்ஜ்டு ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன் இன்வர்ஸ் வேரியேஷன் டு த பார்க்கிங் டைம். ஸோ கிராஃப் த டேட்டா. அது வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிப்போம், நம்ம அது டேரெக்டாக இன்டைரக்டான்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இது டேரெக்டானா இந்த டேபிளர் காலம் வச்சு சொல்லிடலாம். இப்போ எக்ஸ் வந்து 4, 8, 12, 24ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்யும் பாருங்கள் 60, 120, 180, 360ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். ஏன்னா எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ், y also increases. That is called direct variation. ஓகேங்களா? x இன் மதிப்பு அதிகரிக்க y இன் மதிப்பும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு அப்படின்னு நம்ம எழுதிடணும் தமிழில். இப்போ வந்து எழுதிடலாங்களா? எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? k வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேரியேஷன், விகித சம மாறிலி கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனுக்கான கே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ இங்கே ஒய்ன்றது எது? 60. ஒய்ன்றது எது? 60. எக்ஸுன்றது 4. தென் அதே மாதிரி எழுதிக்கோங்க. 120 by 8, 180 by 12, தென் 360 by 24. டிவைட் பண்ணால் என்ன வருது? 15. ஸோ கே உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? கே ஈக்குவல் டு 15. அவ்வளோதாங்க. டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 4 is 4, பேலன்ஸ் 2, 5 4s are 20. ஸோ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணாலும் சேமாக தான் வரும். ஓகேங்களா? அப்போ கே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாயிண்ட் எழுதணும். ஃபோர், 60, 8, 120, 12, 180, 24, 360. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பாயிண்ட்டை இந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மார்க் பண்ண போகிறோம். இந்த மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கேல் எழுதணும். ஸோ ஸ்கேல்னால் இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2 2ஆக இன்க்ரீஸ் ஆகுது. ஒய் வந்து 30, 60, 90னா 30 30ஆக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் பாயிண்ட் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எத்தனை யூனிட் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதற்குரிய ஸ்கேலை நான் எழுதுகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 30 யூனிட்ஸ். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து 20 40னா 20 20ஆக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20 யூனிட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ நான் 30 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு மார்க் பண்ணி. ஸோ இப்போ அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி அமௌண்ட் டு பி பெய்டு வென் பார்க்கிங் டைம் இன் 6 hours. நான் தான் சொல்லியிருக்கேன். இங்கே என்னன்னு பாருங்கள், இங்கே டைம் கொடுத்துட்டான். ஸோ டைம்னா என்னது? எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 6. அப்போ என்ன கேட்பாங்க? ஒய். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அமௌண்ட்டு. அமௌண்ட்டுனா என்னது? ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு 150. அப்போ எக்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் வந்து 6. எக்ஸ் வந்து என்னது? 6. அப்போ எக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைட் லைனோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஒய் எங்கே போய் டச் ஆகுது பாருங்கள்? 90க்கு நேராக. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? 90 தான். ஓகேங்களா?
ஸோ அடுத்தது ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 150. ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 150. இப்போ ஒய்யை இந்த ஸ்ட்ரைட் லைனோட டச் பண்ணுறோம். எக்ஸ் எதுக்கு நேராக டச் ஆகுது பாருங்கள், 10க்கு நேராக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா கே ஃபார்முலா என்னது நமக்கு டைரக்ட் வேரியேஷனுக்கு கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ இப்போ ஒய்யுடைய வேல்யூ, அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு கே என்ன கண்டுபிடிச்சோம் 15. கே என்ன கண்டுபிடிச்சோம் 15 ஈக்குவல் டு ஒய் தெரியாது, எக்ஸ் வந்து 6. ஸோ இப்போ 6 × 15 மாறும். ஸோ ஒய், ஸோ ஆன்சர் என்ன வரும் 6 × 15 90. ஒய்யுடைய வேல்யூ 90 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க, கே வந்து என்ன ஆன்சர் 15, தென் 150 பை எக்ஸு. ஸோ நமக்கு என்ன தேவை, எக்ஸு தான் தேவை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 150 பை 15 எழுதலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்ச ரெண்டு ஆன்சருமே என்ன இருக்குது வந்துருச்சு, 10 அண்டு 90. ஓகேங்களா? அப்போ இந்த சம் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.